குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இப்போ முடுக்கத்துக்கான ஃபார்முலா A = F/m1 + m2. ரெண்டு பொருள் இருந்ததுன்னா அதனுடைய முடுக்கம் F/m1 + m2. அதில் இருந்து இப்போ F21ங்கிற ஃபோர்ஸ் F12ங்கிற ஃபோர்ஸ் அது மைனஸில் இருக்கும், இது ப்ளஸில் இருக்கும், அவ்வளோதான். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். இப்போ F21 அது F12க்கு ஆப்போசிட்டில் இருக்கும், அதுவும் மைனஸில் இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் ப்ரூவ் பண்ணோம். இப்போ அடுத்து இருக்கக்கூடியது ஒரு 5 மார்க். இப்போ இதிலிருந்து செங்குத்து இயக்கம். இப்போ M1 M2 நிறை கொண்ட இரண்டு கனசெவ்வக துண்டுகள். அது எப்படி இருக்கணும்? M1ங்கிறது அதிகமாகவும் M2ங்கிறது கம்மியாகவும் இருக்கும், கிரேட்டர் தென் M2. ஒரு மெல்லிய நீட்சித்தன்மை அற்ற கயிறு ஒன்றில் பிணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இழுத்தா எலாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அதிகமாகி போயிடும். அதனால் எலாஸ்டிக் இல்லாத கப்பி ஒன்றின் வழியே, கப்பி அப்படின்னா உருளை வழியே ரெண்டு பக்கமும் ஒரு கட்டி தொங்க விட்டுறோம். இங்கே நம்ம M2, இங்கே M1, இங்கே M1 உருளை. இப்போ இதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், M1க்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அது கீழ் நோக்கி M1Gயாக இருக்கும். அப்போ இது கீழ் நோக்கி இருந்ததுன்னா மேலே அதனுடைய ஃபோர்ஸு செங்குத்து விசை. அந்த செங்குத்து விசை என்னவாக இருக்கும்? இங்கே கயிறு இழுக்கும், அப்போ அங்கே டென்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது மேல் நோக்கி இருக்கும். அப்போ இந்த உருளை எங்கே போகுது? மேலே போகுது. அப்போ இங்கே இங்கே ரெண்டும் பார்த்துட்டோம். இப்போ M1ங்கிற வெயிட்டு, இங்கே M2ங்கிறத எடுத்துகிட்டோன்னா M2G, இங்கே M1 எடுத்துக்கிட்டோன்னா M1G. அப்போ மேல் நோக்கிய டென்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இது வெயிட் அதிகமாக இருக்குதா, அதனால் இது கீழே வரும், இது மேலே போகும். அப்போ ஆக்சலரேஷன் இது மேல் நோக்கி இருக்கும், இது ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி இருக்கும். M1ங்கிறது ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி இருக்கும், M2ங்கிறது மேல் நோக்கி இருக்கும். இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். M1 M2, இங்கே M1 எடுத்துக்கிட்டு இங்கே M2 எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் மாறி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான விசைப்படம் வரைகிறோம். இங்கே M2, கீழே M2G. நம்ம இந்த பொருளை என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஒரு புள்ளி நிறை, அது Mங்கிற மாஸ் இருக்கக்கூடிய புள்ளி நிறை. மேலே டென்ஷன். அப்போ இங்கே வெயிட் அதிகமாக இருக்குது, அப்போ இங்கே டென்ஷன் அதிகமாக இருக்கும். இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே வெயிட் கம்மியாக இருக்குது, அதனால் டென்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே Tங்கிறது கம்மியாக இருக்குது. அடுத்தது இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். இது M1 இல்லைனா M2 எப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன எடுத்துக்கிறாங்களோ அதை எடுத்துக்கலாம். இதை M2ன்னு வச்சுருக்கிறாங்க, இதை M1ன்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ இது M1, இது M2. அப்போ புள்ளி நிறை அது M. அப்போ டென்ஷனுங்கிறது அதிகமாக இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கணும். படத்தில் பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும், ஏன்னா இது வெயிட் அதிகம், அதனால் அதனுடைய டென்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் படத்தில் காட்டிருக்கிறாங்க. இப்போ படத்தில் பாருங்கள், இது ஒரு கப்பி உருளை, இதை M2ன்னு எடுத்துருக்காங்க. இதை M2ங்கிற மாஸ். M2 எப்படி இருக்கணும்? M1 விட கம்மியாக இருக்கணும். அப்போ இது M1ங்கிற மாஸ். வேரியேஷன் தெரியணுங்கிறதுக்காக கலர் மாற்றிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? M1 கிரேட்டர் தென் M2. M1 பெருசாக இருக்கணும், அப்போ M1ங்கிறது பெருசாக இருக்குது, M2ங்கிறது சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம இதில் செயல்படக்கூடிய விசை, இதில் என்னென்ன விசைகள்லாம் செயல்படுது அப்படின்னா, கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய செங்குத்து விசை. இதுலேயும் கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய செங்குத்து விசை. அப்போ இது கயிறு, அதனால் இது இழுக்கிறதுனால இதனுடைய டென்ஷன் தான் செங்குத்து விசை.
இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். அப்போ இங்கே M2G மேலே டென்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இது M1G மேலே டென்ஷன் ஃபோர்ஸ். ரெண்டும் ஒன்றே தான். ஆனால் இது ஆக்சலரேஷன், இது வெயிட் அதிகம், அதனால் கீழே இழுக்கும். இது என்ன பண்ணும், வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மேலே போகும். அப்போ ஆக்சலரேஷன் மேல் நோக்கி போகுது, இங்கே ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி வருது. இப்போ கீழ் நோக்கி வந்ததுன்னா இதை எக்ஸு ஒய்யாக பிரிச்சுக்கலாம். அப்போ இது எக்ஸு, இது ஒய். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆக்சலரேஷன் கீழே வருது, அதனால் -J எடுத்துக்கலாம். இது +J. இவ்வளோ தான் நம்ம இந்த படத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது. படம் எப்படி இருக்குதோ நம்ம சொன்ன மாதிரி படம் வரைஞ்சாச்சு. ஒரு கயிற்றில் கட்டி 2 மாஸ், வெயிட்டு கம்மியாக இருக்கிறது ஒன்று, அதிகமாக இருக்கிறது ஒன்று. அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணோம், கம்மியாக இருக்கிறது மேலே போகும், அதிகமாக இருக்கிறது கீழே இழுக்கும். இது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சது. இதிலேருந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று, டென்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று, 2 மட்டும்தான் ஆக்ட் பண்ணுது. அப்போ ஆக்சலரேஷன் மேல் நோக்கி போகுதா கீழ் நோக்கி போகுதா, இதை மட்டும் இந்த படம் தெளிவாக வரைஞ்சிக்கலாம். அந்த படத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, டி மற்றும் முடுக்கம் ஏ என்க அமைப்பினை விடுவிக்கும் போது 2 நிறைகளும் இயங்க துவங்கும். ஃபஸ்ட்டு கட்டி தொங்க விட்டு அப்படி பிடிச்சிக்கணும், அப்புறம் இயங்க துவங்கும். அப்போ அதை விட்டுறோம், விடும்போது ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வரும். வெயிட் கம்மியாக இருக்கிறது மேலே போகும், வெயிட் அதிகமாக இருக்கிறது கீழே வரும். அப்போ M2 செங்குத்தாக மேல் நோக்கியும் M1 செங்குத்தாக கீழ் நோக்கியும் ஏ என்ற சம முடுக்கத்துடன் இயங்கும். இது எவ்வளோ மேலே போதோ அவ்வளோ அளவுக்கு கீழே வரும், எவ்வளோ அளவுக்கு மேலே போதோ அவ்வளோ அளவுக்கு தான் கீழே வரவும் முடியும். அப்போ M1 மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை M2 நிறையை மேல் நோக்கி உயர்த்த பயன்படுகிறது. அப்போ M1G அப்படிங்கிற புவியீர்ப்பு விசை M2 நிறையை மேல் நோக்கி உயர்த்த பயன்படும். மேல் நோக்கிய திசை ஒய் அச்சு என கருதுக. மேல் நோக்கிய திசை ஒய் அச்சு, கீழ் நோக்கிய திசை -y அச்சு, அதுதான் -J, மேலே +J. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அதுக்கான படம் வரையலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ முன்னையே சொன்னால் எப்படி படம் வரைகிறதுன்னு, M1ங்கிற அதிகமான மாஸ், பெரிய மாஸ். இப்போ பெரிய மாஸ்னால் இங்கே M1ங்கிறது அவங்க எடுத்துருக்கிறது சின்ன மாஸ். அப்போ டென்ஷன் கம்மியாக இருக்கும். இது பெரிய மாஸ், டென்ஷன் அதிகமாக இருக்கும், வெயிட்டுக்கு கம்மியாக இருக்கும். ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். கயிறுங்கிறது மாறாது, ஒரே அளவு தான் இருக்கணும். அப்போ இது அதிகமாக இருந்ததுன்னா இது கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருந்ததுன்னா இது கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதுக்கும் மார்க் உண்டு. அப்போ இந்த தனித்தனியாக அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம், தனித்த விசைப்படம் வரையலாம். அதுக்கு அடுத்தது டெரிவேஷன். நிறை M2விற்கு நியூட்டன் 2ஆம் விதியை பயன்படுத்த நமக்கு F = ma அப்படிங்கிற பொதுவான ஃபார்முலா. அப்போ M1ல் M2வில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணுது, 2 ஃபோர்ஸு தான். ஒன்று T டென்ஷன் ஃபோர்ஸு, அது எங்கே ஆக்ட் பண்ணுது, J மேல் நோக்கி செங்குத்து விசை, அதனால் J. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக கீழ் நோக்கி செயல்படக்கூடிய -y ஆக்சிஸில் செயல்படக்கூடியது M2G. படத்தை பார்த்தீங்கன்னாவே நல்லா புரியும், தனித்த விசை படத்தை பார்த்தாவே நல்லா புரியும். அந்த படத்தை பாரு, 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது, ஒன்று T M1G, T M2G. இது எப்படி இருக்குது, T மைனஸ் கீழ் நோக்கியது -M1G. அப்போ இது J, இது -J. இப்போ -J தான் என்ன எடுத்துக்கிறோம், இந்த M1Gங்கிறது மைனஸாக மாறுது. அப்போ TJ - M2G F = ma ஃபார்முலா. இப்போ Fங்கிறது TJ மைனஸ் இங்கே எடுத்துருக்கிறது M2, இதுக்கு தான் நம்ம வரைகிறோம். M2J = நமக்கு என்னது ma. ஆக்சலரேஷன் எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. M2னுடைய ஆக்சலரேஷன் நம்ம எடுத்துருக்கிறது M2J. படத்தில் பாரு, இங்கே M2, இங்கே M1. இப்போ M2 தான் எடுத்துக்கிறோம். ஆக்சலரேஷனுங்கிறது எங்கே இருக்குது, மேல் நோக்கி இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் மேல் நோக்கிய திசை, அப்போ +J. பார்த்தீங்கன்னா M2ங்கிறது +J. ஏன்னா ஆக்சலரேஷன் M2ங்கிறது இந்த படத்தில் இருக்கக்கூடியது ஸ்மால்
வெயிட்டு, கம்மியான வெயிட் இருக்கக்கூடியது. அப்போ ஆக்சலரேஷன் இது மேல் நோக்கி போகுது. அப்போ m2ங்கிறது மேல் நோக்கி போகுது. அப்போ m2 j கேப். இது ஒரு ஈக்குவேஷன், ஒரு இதுக்கு மட்டும். இப்போ இதில் நம்ம படத்தை பார்த்து நம்ம டென்ஷன் விசைப்படம் வரையணும். இதிலிருந்து நம்ம எதையும் மாற்றிடக்கூடாது. அப்போ இங்கே m2க்கான விசைப்படம் புள்ளி m2, கீழே இருக்கக்கூடியது m2g. இப்போ மேல் நோக்கி இழுக்கிறோம் ஒரு பொருளை மேல் நோக்கி இழுக்கிறோன்னா அதுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். m1 m2வும் மாற்றிட்டோம். இப்போ கரெக்டாக கவனிங்க, முன்னே இதையும் மாற்றி சொல்லிட்டேன், m1 m2வும். இப்போ m2 மேல் நோக்கி இழுக்கிறோம். அப்போ மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு டென்ஷன் அதிகமாக. கீழ் நோக்கி விட்டோம்னா டென்ஷன் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பொருளை மேலேருந்து கீழே விடுறதுக்கும், இப்போ ஒரு பக்கெட்டில் கிணத்துக்குள்ளேருந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுக்கிறோம். தண்ணியை கிணத்துக்குள்ளேருந்து மேலே இழுக்கிறப்ப அது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே விடுறப்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியை ஈஸியாக உள்ளே விட்டுற முடியும். அப்போ டென்ஷன் கம்மியாக இருக்கும். மேல் நோக்கி இழுத்தோம்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் m2gக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ m1gக்கு டென்ஷன் கம்மியாக, ஏன்னா கீழ் நோக்கி விடுறோம். அப்போ டென்ஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சிடணும். நானே m1 m2வை மாற்றி சொல்லிட்டேன். அப்போ டென்ஷன் நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மேலே ஒரு பொருளை இழுத்தோம்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும். கீழே ஒரு பொருளை மேலேருந்து மேலேருந்து ஒரு பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கயிற்றுல கட்டி கீழே விடுறோம். அது ஈஸியாக இருக்கும். ஆனால் கீழேருந்து ஒரு பொருளை கட்டி மேலே இழுத்தோம்னா அது கஷ்டமாக இருக்கும். அப்போ டென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ எது மேலே போகுது? ஸ்மால் m2 இருக்கக்கூடிய இதுதான் மேலே போகுது. அப்போ டென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இது கீழே வருது, டென்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற படம். அப்போ m1ங்கிறது கீழே வருது, அதனால் டென்ஷன் கம்மியாக இருக்குது. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு இந்த படம் வரையணும். இப்போ tj = m2gj, m2 கண்டுபிடிச்சிட்டோம். j கேப் மேல் நோக்கி போகுது. சரி, இப்போ நிறை மீது செயல்படும் மொத்த விசை வலது கை பக்கம் நிறை மற்றும் y அச்சு திசையில் அது அடையும் முடுக்கத்தின் இவற்றின் பெருக்கல் பலத்திற்கு ma நிறை அடையும் முடுக்கம் m1 ஏவாக இருந்தாலும் சரி m2 ஏவாக இருந்தாலும் அதுக்கு சமமாக இருக்கும். இந்த புவியீர்ப்பு விசை நியூட்டன் விதியை என்ன சொல்லுது? இந்த புவியீர்ப்பு விசை அந்த பக்கம் ஏற்படக்கூடிய முடுக்கம் அது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இருபுற கூறுகளையும் ஒப்பிட நம்ம ஐஜே கேப்லாம் எடுத்துகிட்டு மீதி எழுதினோம்னா என்ன இருக்கும்? t - m2g = ma. இது m2வுக்கு. இப்போ m1க்கு வரையலாம். t அதே j கேப்பில் தான் இருக்கும். -t -m1 -m1g அதே j கேப். ஒன்று என்ன இருந்ததோ அதே தான். ஆனால் ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி வருது. அப்போ கீழ் நோக்கி வருதுன்னா -y ஆக்சிஸ். அப்போ tj - m1gj -m1a ma இது மைனஸ். அப்போ மைனஸால் எல்லா பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ t மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ t மைனஸ் t ஆயிரும். அப்போ m1g - t = m1a. அதுதான் இங்கே இருக்கக்கூடியது. t - m1g = -m1a. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ m1g - t = m2a. இப்போ இது ரெண்டையும் கூட்டலாம். இது 3.10, இது 3.9ங்கிற ஈக்குவேஷன். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாம். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பாரு. அப்போ 3.9 என்னது? m1g - m2g. m1g - m2g = m1a + m2a. m1a டீயும் கேன்சல் ஆயிரும்.
பார்த்தீங்கன்னா இந்த டீயும் இதில் இருக்கிற டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆகிரும். மீதி என்ன இருக்கும்? M1G. M1G எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. M1G இங்கே இருக்கிறது மைனஸ் M2G. இங்கே M1G M2G மைனஸ் M2G ஈக்குவல் டு M1A ப்ளஸ் M1A, இங்கேயும் ப்ளஸ் M2A. அப்போ M1 ப்ளஸ் M2 வெளியில் ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ M1 ப்ளஸ் M2 ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் M1 மைனஸ் M2G. அப்போ நமக்கு ஏ வேணும் அப்படின்னா ஏவை அந்த பக்கமே வச்சுக்கிட்டு M1 மைனஸ் M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 வெளியில் G. A ஈக்குவல் டு M1 M2 M1 ப்ளஸ் மைனஸ் M2 டிவைட் பை M1 ப்ளஸ் M2. அப்போ வெளியில் G இருக்கும். இது ஆக்சலரேஷன். இது ஆக்சலரேஷன் M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. இரண்டு நிறைகளும் சமமாக இருந்தால், அப்போ M1ங்கிறதும் M2ங்கிறதும் சமமாக இருந்தால் 1 மைனஸ் 1 மேலே இதுக்கு 1 போடுறோம், இதுக்கு 1 போடுறோம். 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அப்போ ஆக்சலரேஷன் 0. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ஆக்சலரேஷன் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இந்த பக்கம் 10 கிலோ, இந்த பக்கம் 10 கிலோ கட்டி தொங்க விட்டோன்னா என்ன ஆகும்? எந்த பக்கமும் நகராது. அப்போ ஆக்சலரேஷன் 0. அதுதான் அர்த்தம். இது ஒரு 10 கிலோ, இது ஒரு 10 கிலோ. அப்போ இங்கே எதுவுமே நகராது. ஆக்சலரேஷன் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கயிற்றின் மீது செயல்படும் இழுவிசைக்கான சமன்பாடு இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இழுவிசைக்கான சமன்பாடு 3.12 உள்ள முடுக்கத்தை சமன்பாடு 3.9 பிரதியிட. இப்போ ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை 3.9 பிரதியிட. அப்போ 3.9 எங்கே இருக்குது? இது T மைனஸ் M1G ஈக்குவல் டு M2A. இப்போ என்ன பிரதிடுறோம்? T மைனஸ் M2G ஈக்குவல் டு M1 மைனஸ் M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இப்போ இதிலிருந்து M2Gயை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ டென்ஷன் தான் நமக்கு வேணும். T ஈக்குவல் டு M2G அப்புறம் ப்ளஸ் M2 M1 அப்புறம் M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 ப்ளஸ் M2ன்னு இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் G இருக்கும். இங்கே இந்த Gயும் இந்த M2வையும் வெளியில் எடுத்துட்டோம்னா, அப்போ T ஈக்குவல் டு M2Gயை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் M1 மைனஸ் M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 அப்படின்னு வந்துடும். T ஈக்குவல் டு M2G எழுதுனா 1 ப்ளஸ் M1 மைனஸ் M2 ப்ளஸ் M1 ப்ளஸ் M2 அப்படின்னு வந்துடும். இப்போ T ஈக்குவல் டு M2G. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ 1 ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M1 மைனஸ் M2. அப்போ M1 மைனஸ் இருக்குது, இந்த M1 M2 ப்ளஸ்ஸு M2 மைனஸ் M1 இருக்குது டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. அப்போ இங்கே 2M1. அப்போ M1 ப்ளஸ் M1. அப்போ 2M1 முன்னாடி என்ன இருக்குது? M2. 2M1 M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 அப்படியே இருக்கும். இங்கே G. இதுதான் டென்ஷன். அப்போ சமன்பாடு 3.12 முடுக்கத்தின் எண் மதிப்பை மட்டும் கொடுக்கும். சமன்பாடு 3.12 முடுக்கத்தினுடைய ஆக்சலரேஷன் மட்டும் கொடுக்கும். அப்போ M2இன் முடுக்க வெக்டார் பின்வருமாறு. M1இன் முடுக்கம் M1ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது. M1ங்கிறது அதிகமாக இருக்கிறது, அது கீழ் நோக்கி வரும். அப்போ ஆக்சலரேஷன் மைனஸ். அப்போ ஆக்சலரேஷன் மைனஸ். அப்போ M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 ப்ளஸ் M2ங்கிறது மைனஸாக இருக்கும். அப்போ M2 நிறைங்கிறது மேல் நோக்கி போகுது. அப்போ அதே தான் ப்ளஸ்ஸு, அதே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறது. A ஈக்குவல் டு M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 ப்ளஸ் M2. அப்போ இது மைனஸ் ஜே கேப்பு, இது ப்ளஸ் ஜே கேப். இது மைனஸ் ஜே கேப்பு ப்ளஸ் ஜே கேப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். இங்கே ஏற்கனவே ஆக்சலரேஷனுடைய வேல்யூ இருக்குது. அப்போ இது ஜே கேப்பில் இருக்குதா இல்லை மைனஸ் ஜே கேப்பில் இருக்குதா ஆக்சலரேஷன்
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இது. ஆனால் ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் இது. இங்கே இருக்கக்கூடியது தான் ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது கிடைத்தல இயக்கம். இப்போ என்னது கிடைத்தல இயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? செங்குத்து இயக்கம் அப்படின்னா இப்படி போகுது, இப்படி கீழே வருது. கிடைத்தல இயக்கம்னா இப்படி போகுது. எதனால்? கீழே இழுக்கிறதுனால, கீழே வெயிட் இழுக்கிறதுனால இப்படி போகுது. அப்போ மேலே இருக்கக்கூடியது கிடைத்தல பரப்பு. கிடைத்தல பரப்பில் M2, M1 கம்பி வழியே உள்ளவாறு தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்போ M2ங்கிறது கம்பி வழியே தொங்கவிடப்பட்டுள்ளது. சரி, இதை படத்தில் பார்ப்போம். இப்போ M1 M2. சரி, இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணுது? முன்னாடி என்ன இருக்கும்? mgங்கிற ஒரு வெயிட்டு மேஜை மேலே வச்சுருந்ததுன்னா மேல் நோக்கிய செங்குத்து விசை, கீழ் நோக்கிய M2g அப்படிங்கிற விசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது M1, இதுக்கும் 2 விசை, கீழ் நோக்கிய M1g, மேல் நோக்கிய டென்ஷன் ஃபோர்ஸ். இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இது என்ன பண்ணுது? இதை இழுக்குது. M2வை M1 கீழே இழுக்குது. அப்போ ஆக்சலரேஷன் எங்கே இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். கீழ் நோக்கி இருக்கும். இது வெயிட்டை உருளையின் வழியாக கீழே இழுக்குது. அப்போ கீழ் நோக்கி இருக்கும். ஆனால் இதனுடைய ஆக்சலரேஷன் எங்கே இருக்கும்? பெஞ்சு மேலேயே நகருது. இப்படி நகருது. அப்போ இங்கே T. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது M1g. T M1g அப்படிங்கிறது டென்ஷன் ஃபோர்ஸில் இருக்கக்கூடியது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? T + M1g, 2 டென்ஷன் ஃபோர்ஸும் இருக்கும். M1g இந்த வெயிட்டும் இதை இழுக்குது. அப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது M1gயாக இருக்கும். M1gங்கிற அளவுக்கு அதனுடைய டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ இங்கே ஒய் ஆக்சிஸும் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அங்கே ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான். இங்கே என்ன இருக்குது? ரெண்டுமே இருக்குது. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். இது +x, இது -y. -y அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது படத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. சரி, இதிலேருந்து நம்ம டெரிவேஷன் எப்படி கொண்டு வரலாம்? அப்போ ஒரு கன செவ்வக துண்டு. நம்ம இங்கே எடுத்துக்கிறது எல்லாமே கன செவ்வக துண்டு. ஒரு செவ்வகமாக, ஒரு செங்கல் மாதிரி செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒன்று பார்த்துதான். நீட்சித்தன்மையற்ற மெல்லிய கயிற்றில் கட்டப்பட்ட 2 நிறைகளில் M1 நிறை A முடுக்கத்துடன் கீழ் நோக்கியும் அதே M2 நிறை கிடைத்தளத்தில் மேஜை மேலேயே நகருது. அப்போ M2 மீது செயல்படும் விசைகள் நம்ம 3 விசைகள் பார்த்தோம். ஒன்று கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை M2g, அப்புறம் மேல் நோக்கிய செங்குத்து விசை N. அப்போ மெல்லிய கயிற்றில் கிடைத்தள விசை T. இந்த 3 தான் இருக்கும். T எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? M1gக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எவ்வளோ இழுக்குதோ அந்த அளவுக்கு தான் நகரும். எவ்வளோ இழுக்குதோ அந்த அளவுக்கு தான் இழுக்கும், நகரும். அதனுடைய டென்ஷனும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ M1 நிறையின் மீது செயல்படும் விசை 2 மட்டும்தான். M1ங்கிறது கீழே இருக்கக்கூடிய விசை, இது நகரக்கூடிய விசை. அது மேலே 3 விசைகள் செயல்படும். புவியீர்ப்பு விசை, செங்குத்து விசை, இப்போ Tங்கிற டென்ஷன் ஃபோர்ஸ் 3 செயல்படும். இதில் 2 மட்டும்தான். ஒன்று டென்ஷன் ஃபோர்ஸு, இன்னொன்று புவியீர்ப்பு விசை. 2 மட்டும்தான் செயல்படும் அப்படிங்கிறத எழுதிடணும். இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இதுக்கும் மார்க் உண்டு. ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே M2ங்கிறது புள்ளி மாசாக எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு படத்துக்கு மேல் நோக்கிய செங்குத்து விசை, கீழ் நோக்கிய M2g, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே M1 அப்படிங்கிறது மேலே டென்ஷன், கீழே M1g, இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது பெரிய பொருள் சின்ன பொருள்னால் நம்ம சொல்லலை. இது பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லலை. கீழ் நோக்கி இழுக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எது எதை விட அதிகம் அப்படின்னு சொல்லலை. அதனால் இது ரெண்டும் இழுக்கிற பொருளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் இருந்து M1 நிறைக்கு நியூட்டன் 2ஆம் விதியை பயன்படுத்த, இதுதான் M1 நிறை. அப்போ M1ங்கிறது TJ ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே M1g. ஏன்னா இது -j, அதனால் -M1gj ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் எங்கே இருக்குது?
கீழ் நோக்கி தான் இழுக்குது. அப்போ மைனஸ் m2j மைனஸ் m2aj. இப்போ கூறுகளை மட்டும் ஒப்பிட்டோம்னா t மைனஸ் m1g ஈக்குவல் டு m2a மைனஸ் m2a. t மைனஸ் m1g ஈக்குவல் டு மைனஸ் m2a. இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? m1a நம்ம எடுத்துக்கூடிய m1 மாஸுக்கு வரைஞ்சிருக்கிறோம். அப்போ m1a நியூட்டனுடைய இரண்டாம் விதியை இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். அவ்வளோதான். அடுத்து t மைனஸ் m1g ஈக்குவல் டு மைனஸ் m1a. இது m1ங்கிற மாஸுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராமில் இருந்தக்கூடிய நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ அடுத்தது இதுக்கு பயன்படுத்துகிறோம். m2 நிறைக்கு நியூட்டன் இரண்டாம் விதியை பயன்படுத்த. அப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்த இப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்த. இப்போ மேலே கீழேருந்து வரக்கூடிய பொருள் m2ங்கிற பொருள். அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம்? t மைனஸ் t எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? m2a. அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸு F ஈக்குவல் டு ma. இப்போ இதை பயன்படுத்துகிறோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு ஒன்று மட்டும்தான், m2க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் T ஈக்குவல் டு m2a. இது எதில் இருக்குது? I. இப்படி தான் நகருது, கிடைத்தளத்தில் நகருது. இப்போ இதுவும் எதில் இருக்கும்? TI. TI ஈக்குவல் டு m2a. அப்போ T ஈக்குவல் டு m2a. இது ஒரு இது. இப்போ விசைப்படத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ m2ங்கிற மாஸ் இங்கே இருக்குது. m2ங்கிற மாஸ் டேபிள் மேலே இருக்குது. அப்போ கீழேருந்து ஒரு m2g, மேலே t இல்லைன்னா n. அப்போ n மைனஸ் mg n மைனஸ் mg ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு mg. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் டேபிள் மேலே இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு mg. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். t மைனஸ் m2g இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனுடைய வெயிட் அளவுக்கு தான் டென்ஷன் இருக்கும். அப்போ t ஈக்குவல் டு m2a. அப்போ YH திசையில் நிறைக்கு எவ்வித முடுக்கமும் இல்லை. இப்போ YH திசையில் m2 மேலெல்லாம் எதுவுமே நகரல. அப்போ மேலே n, கீழே m2g. அப்போ மேலே கீழே ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை தான் இப்படி கூறுகள் அடிப்படையில் எழுதுகிறோம். அப்போ n ஈக்குவல் டு m2g. இப்போ சமன்பாடு 3.15ஐ சமன்பாடு 3.17 பிரதியிட்டால் 3.15 இதை கொண்டு போய் 3.14 பிரதியிட t ஈக்குவல் டு m2a அப்படின்னு பிரதிடுறோம். 14 எங்கே இருக்குது? இதுதான் 14. அப்போ tங்கிறதுக்கு பதிலாக m2aன்னு பிரதிடுறோம். m2a. அப்போ பார்த்தீங்கன்னா m2aன்னு பிரதிட்டுட்டோம். அப்போ மைனஸ் m1g ஈக்குவல் டு மைனஸ் m1a. இப்போ m2a ப்ளஸ் m1a. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? m1gயை அப்படியே வச்சுக்கிறோம். இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ரெண்டும் மைனஸ் ஆயிடுது. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். m1a ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ இது அந்த பக்கம் கொண்டு போயிடணும்னு வச்சுக்கலாம். இது மைனஸ் m2a. இந்த பக்கம் மைனஸ் m1g இருக்குது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதில் a மட்டும் வேணும். அப்போனா m1 ப்ளஸ் m2 a ஈக்குவல் டு m1g. அப்போ m1g. அப்போ a மட்டும் நமக்கு வேணும்னா m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இப்போ இந்த சமன்பாடை 3.17ங்கிற சமன்பாடை 3.15 பிரதியிடலாம். அப்போ ஏனுடைய வேல்யூவை அங்கே பிரதியிடுறோம். அங்கே என்னது? t ஈக்குவல் டு m2a. ஏற்கனவே ஒரு m2 இருக்குது. இங்கே m1 டிவைட் பை m1 ப்ளஸ் m2. அப்போ m2 m1 டிவைட் பை m1 ப்ளஸ் m2. அப்போ m1 m2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2 இருக்கக்கூடியது g. அப்போ ஜியினுடைய வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய g.
இதுலேயும் ஜி இருக்கும். இப்போ இந்த வேல்யூ டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச டென்ஷன் செங்குத்தாக இருக்கிறப்ப அதனுடைய டென்ஷனுக்கான ஃபார்முலா T = 2m1 m2 / m1 + m2. இங்கே m1 m2 / m1 + m2. அப்போ இதை விட எப்படி இருக்குது? 2 மடங்கு அதிகமாக இருக்குது. செங்குத்தில் டென்ஷன் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ டென்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரம் ஃபால்ட் ஆயிரும். கைத்தை ரொம்ப இறுக்கி அதிகமான வெயிட்டை தூக்கணும்னா என்ன ஆகும்? அது சீக்கிரம் அறுந்து போயிடும். அப்போ டென்ஷன் கம்மியாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு வரும். அப்போ இதில் டென்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த லிஃப்டிலலாம் அந்த ரோப்பு இருக்கும். லிஃப்ட்டில் அந்த இரும்பு ரோப்பு இருக்கும். அந்த ரோப்பெல்லாம் சீக்கிரம் போயிடும். கிடைமட்டமாக இருக்கக்கூடிய கன்வேயர் பெல்ட்டு, இப்போ மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக தான் பெல்ட் வச்சுருப்பாங்க. கன்வேயர் பெல்ட்டுங்கிறது கிடைமட்டமாக இருக்கும். இப்படி சுற்றுச்சுன்னா அதிக நாளைக்கு வரும். லிஃப்ட்டில் இருக்கிற மாதிரி இப்படி இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வரும். கிரேனில் இருக்கும் பாருங்கள், லிஃப்ட்டு உயரமாக பொருளை தூக்கக்கூடிய அந்த கிரேன், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோப்பு செங்குத்தாக மேல் நோக்கி போகும். அந்த ரோப்பெல்லாம் கம்மியாக தான் வரும். இப்போ கன்வேயர் பெல்ட்டு அப்படின்னா மோட்டரில் இருக்கக்கூடியது பெல்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் கிடைமட்டமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இழுவிசையானது கிடைத்தள இயக்கத்தில் உள்ள கயிற்றின் இழுவிசையானது செங்குத்து இயக்கத்தில் உள்ள கயிற்றின் இழுவிசையில் பாதி அளவே உள்ளது. தொழில்துறையில் முக்கிய பங்காற்றுகிறது. கிடைத்தள இயக்கத்தில் உள்ள இயங்கு பட்டையில் கன்வேயர் பெல்ட்டு பயன்படும் கயிறுகள் செங்குத்து இயக்கத்தில் உள்ள மின் உயர்த்தி மற்றும் எடை தூக்கி கிரேனு லிஃப்ட்டு இதிலெல்லாம் பயன்படுறத விட எப்படி இருக்கும்? இவற்றில் பயன்படும் கயிறுகளை விட நீண்ட ஆயுளை பெற்றிருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும். அப்போ கிரேனில் இருக்கக்கூடியது லிஃப்ட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் இப்படி மேல் நோக்கி போயிட்டு வந்துட்டுருக்கும். நம்ம கன்வேயர் பெல்ட் மோட்டரில் இருக்கக்கூடியது இப்படி போகும். இது அதிக நாளைக்கு வரும், இது கம்மியான நாளைக்கு வரும். இப்படி செங்குத்தாக இருந்ததுன்னா T = 2m1 m2 / m1 + m2. இப்படி இருந்ததுன்னா டென்ஷன் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். m1 m2 / m1 + m2. இந்த அளவுக்கு மட்டும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு 5 மார்க். ரெண்டும் தனித்தனியாகவும் கேட்கலாம், ஒன்றாவும் கேட்கலாம். மேக்ஸிமம் தனியாக தான் கேட்பாங்க. அதனால் ரெண்டும் 5 மார்க். ரெண்டும் 5 மார்க். அடுத்தது பார்த்திங்கன்னா லாமீஸ் தியரம், லாமியினுடைய தேற்றம். இது ஒரு 3 மார்க். லாமி தேற்றங்கிறது 3 மார்க். அதுக்கு முன்னாடி ஒரு மைய விசைகள் இல்லைன்னா ஒரு தள விசைகள், ரெண்டும் 2 மார்க். ஒரு மைய விசைகள் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க். ஒரு தள விசைகள், ஒரு மைய விசைகள் மற்றும் ஒரு தள விசைகள் அப்படிங்கிறது அதுவும் ஒரு 2 மார்க். 2 மார்க் இருக்குது இதில். லாமியின் தேற்றங்கிறது 3 மார்க். பல்வேறு விசைகள் ஒரே புள்ளியில் சந்திக்குமானால், இந்த படத்தில் காட்டுகிறான் பாரு, இது பரப்பு, ஏதாவது ஒரு பரப்பு இப்படி தான் இருக்கணுங்கிறதில்ல, இப்படி கூட இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ பல்வேறு விசைகள், அப்போ F1 F2 F3ங்கிற பல்வேறு விசைகள் ஒரே புள்ளியில் சந்திக்குமானால், ஒரு புள்ளியில் சந்திக்குது. இந்த ஒரு புள்ளி, இப்போ இது மேலே F2ங்கிற ஃபோர்ஸு, F1ங்கிற ஃபோர்ஸு, F3ங்கிற ஃபோர்ஸு, F4ங்கிற ஃபோர்ஸு, F5ங்கிற ஃபோர்ஸு, எத்தனை ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அப்போ பல்வேறு விசைகள், Fங்கிறது ஃபோர்ஸு, பல்வேறு விசைகள் ஒரே புள்ளி ஓங்கிற ஒரு புள்ளியின் மீது ஒரு புள்ளியில் சந்திக்குமானால், இதெல்லாம் ஒரு புள்ளியில் வந்து சந்திச்சதுன்னா அதுக்கு பேர் ஒரு மைய விசைகள். ஒரு மைய விசைகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 2 மார்க். பல்வேறு விசைகள் ஒரே புள்ளியில் சந்தித்தா அதுக்கு பேர் ஒரு மைய விசைகள். இந்த படம் தான் ஒரு மைய விசைகளை காட்டுகிறது. இந்த ஒரு மைய விசைகள் ஒரே தளத்தில் அமைய வேண்டிய அவசியமில்லை. இந்த ஒரு மைய விசைகள் ஒரே தளத்தில் இருக்கணுங்கிறதுல, வெவ்வேறு தளத்தில் கூட இருக்கலாம்.
ஒரே தளத்தில் இருக்கணுங்கிறதுல வெவ்வேறு தளத்தில் கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தளத்திலே இருக்கணுங்கிறதுல இது ஒரு தளமாக எடுத்துக்கலாம், இது ஒரு தளம். அப்போ இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதியாக எடுத்துனா வெவ்வேறு தளத்திலிருந்து கூட இருக்கலாம். ஒரே தளத்தில் அமைய வேண்டிய அவசியமில்லை. அப்படி ஒரே தளத்தில் அமைந்தால் அவ்விசைகளை ஒரு மைய விசை அல்லது ஒரு தள விசைகள் என்றும் அழைக்கலாம். ஒரே தளத்தில் அமைந்தால் ஒரு தள விசைகள், அப்போ ஒரு தள மைய விசைகள். அப்போ ஒரு மைய விசை ஒரே தளத்தில் அமைந்தால் ஒரு தள விசை. ஆனால் அமைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தளத்தில் தான் அமையணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு தளத்தில் அமைந்தால் அதுக்கு பேர் ஒரு தள விசை. ஒரு மைய மற்றும் ஒரு தள விசைகள். மாறாக அவை ஒரு மைய விசைகள் ஒரு தளத்தில் அமைய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அப்படி ஒரு தளத்தில் அமைந்தால் அதுக்கு பேர் ஒரு தள விசைகள் என்று அழைக்கலாம். அப்போ முதல்ல ஒரு மைய விசை அப்படிங்கிறது பல்வேறு விசைகள் ஒரு புள்ளியில் சந்தித்தா அதுக்கு பேர் ஒரு மைய விசை. ஒரு மைய விசை. அப்போ ஒரு மைய விசை ஒரே தளத்தில் அமைந்தால், ஒரு மைய விசை ஒரே தளத்தில் அமைந்தால் அதுக்கு ஒரு தள விசைகள். அப்போ ஒரு தள விசைகள் அதுக்கான படம் கீழ் நோக்கி இருக்கக்கூடியது ஒரு மைய விசைகள். அப்போ பல்வேறு விசைகள் இப்படியே ஒரு பொருளை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டோம்னா இது மீது இந்த வெயிட்டுங்கிறது இது மேலே படும். இது மேலே படுறப்ப எதிர்ப்பாக ஒரு விசையை கொடுக்கும், செங்குத்து விசையை கொடுக்கும். அப்போ அதுதான் F1 F2ங்கிற செங்குத்து விசை. ஆனால் வெயிட்டுங்கிறது எங்கே இருக்கும்? சென்டரில் மையத்தை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த பக்கம் தான் ரெண்டு ஃபோர்ஸை கொடுக்குது. இப்போ பல்வேறு விசைகள் எங்கே சந்திக்குது? ஒரே புள்ளியில் சந்திக்குது. அதனால் மைய விசை. இதுவும் இது சாதாரணமாக நல்லா தெரியுது. இந்த மாதிரி இருந்தா அப்படிங்கிறத ஒரு பொருளை வச்சு சொல்கிறது. இது சாதாரணமாக ஒரு பரப்பை வச்சு சொல்லக்கூடியது. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? ஒரு பரப்புக்குள்ளேயே இருக்குது. அப்போ இது ஒரு தள விசைகள்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வெவ்வேறு பரப்பில் இருக்குது. இப்படி பிரிச்சிட்டோம்னா வெவ்வேறு பரப்பில் இருக்குது. அப்போ இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இப்படியும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே பல்வேறு விசைகள் ஒரு மையத்தில் அமைந்தால் ஒரு மைய விசைகள். இப்படி இருந்ததுன்னா இது ஒரு தள விசைகள். இது ஒரு தள விசை, இது ஒரு மைய விசை. இதுவும் மைய விசை தான். ஒரு தளத்தில் இருக்குது, இது ஒரு தளத்தில் இருக்குது, இது வெவ்வேறு தளத்தில் இருக்குது. இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெவ்வேறு தளத்தில் இருந்தாலும் அது மைய விசைகள். ஏன்னா பல்வேறு விசைகள் ஒரு புள்ளியில் செயல்படுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 மார்க். அடுத்து இருக்கக்கூடியது லாமீஸ் தியரம். லாமீனுடைய தியரம். இது ஒரு 3 மார்க். சமநிலையில் இருக்கும் 3 ஒரு தள மற்றும் ஒரு மைய விசைகள். இங்கே பார்த்தா F1 F2 F3 அப்படிங்கிற 3 ஒரு தளத்தில் அமைந்த 3 மைய விசைகள். அப்போ 3 ஒரு தள விசைகள். அப்போ மைய விசைகளாக இருக்கணும், ஒரே தளத்தில் இருக்கணும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய 3 ஒரு தள விசைகள் கொண்ட அமைப்பில், அப்படி எடுத்துக்கிட்ட ஒரு அமைப்பில் ஒரு தள விசைகள்னால் இங்கேருந்து ஒன்று இருக்கணும், இங்கேருந்து ஒன்று இருக்கணும், இங்கேருந்து ஒன்று இருக்கணும், இங்கேருந்து ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு பேர் இது ஒரே தளத்தில் இருக்குது. அப்போ இது மைய விசை ஒரே புள்ளியில் சந்திக்குது. அப்போ இதுக்கு பேர் ஒரு தள விசை. இப்படி ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டு ஒரு விசையின் எண் மதிப்பு, இது ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறோம். ஒரு விசையின் எண் மதிப்பு, ஒரு விசையினுடைய எண் மதிப்பு. அப்போ இது ஆல்ஃபான்னு எடுத்துகிட்டோன்னா ஆல்ஃபாவினுடைய எண் மதிப்பு 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்தகவில் இருக்கும். அப்போ 2 விசைகளுக்கு இடைப்பட்ட, இங்கே ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு, விசைகளுக்கு இடைப்பட்ட 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்தகவில் இருக்கும். இது ஒரு 3 விசைகளுக்கான தகவு மாறிலி சமமாகும். தகவு மாறிலி சமமாகும். 3 விசைகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிற மாதிரி தகவு மாறிலிகள் சமமாக இருக்கும். இதை படத்தில் காட்டியிருக்கக்கூடிய 3 விசைகள் F1 F2 F3 இந்த ஈக்குவேஷன் பார்த்தா நமக்கு தெரியும். செயல்பட்டு அப்புள்ளியை சமநிலையில் வைக்கிறது.
இப்போ பாருங்கள், F1ங்கிற ஒரு விசை, F2ங்கிற ஒரு விசை, F3ங்கிற ஒரு விசை. இது மூன்றும் ஒரு புள்ளியில் சந்திக்குது, ஓங்கிற புள்ளியில் சந்திக்குது. இப்போ இது ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ F1ல் என்னென்ன இருக்குது? காமா பீட்டா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னது? ஆல்ஃபா. அப்போ F1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதனுடைய சைன் வேல்யூ சைன் ஆல்ஃபா. F1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைன் ஆல்ஃபா. அப்போ இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம், அதனால் மார்லஸ் எடுத்துக்கலாம். நம்ம மார்லஸ் எடுத்துனா ப்ளஸ்ஸு மைனஸ் எது இருந்தாலும் ஒரே வேல்யூவாக இருக்குங்கிறதுக்காக மார்லஸ் எடுத்துக்கிறோம். இப்போ மார்லஸ் ஆஃப் F1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைன் ஆல்ஃபா. அடுத்தது F2 எடுத்துக்கிறோம். F2க்கு காமா ஆல்ஃபா ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டா. அப்போ F2 மார்லஸ் ஆஃப் F2 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைன் பீட்டா. அப்படியே பார்த்தோம்னா F3 மார்லஸ் ஆஃப் F3 வெக்டார் மார்லஸ் ஆஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைன் காமா, சைன் காமா. இது F3. F3ங்கிற பீட்டா ஆல்ஃபாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் காமா. அப்போ இதை மொத்தமாக எப்படி எழுதலாம்? இந்த ஈக்குவேஷனையும் எழுதலாம், இதை மட்டும் எழுதினா கூட போதும், இல்லைன்னா இதை எழுதலாம். அப்போ F1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைன் ஆல்ஃபா. அப்போ F1 டிவைடட் பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு F2 டிவைடட் பை சைன் ஆல்ஃபா, F3 சைன் பை வெக்டார் டிவைடட் பை சைன் காமா, சைன் ஆல்ஃபா பீட்டா காமா. F1 டிவைட் பை இந்த ஈக்குவேஷனையும் எழுதலாம். இது மூணும் ஈக்குவலாக இருக்குங்கிறத காட்டுறதுக்கு. இப்படி எடுத்தோம்னா இது ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. இப்போ லாமி தேற்றத்தினுடைய பயன்பாடு, இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? லாமி தேற்றம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம், இது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது லாமி தேற்றத்தினுடைய பயன்பாடு. இது என்னது? ஒத்த இரண்டு சங்கிலிகளால் செய்யப்பட்ட ஓய்வு நிலையில் உள்ள ஒரு ஊஞ்சல். ஊஞ்சல்னாமே நமக்கு தெரியும், ரெண்டு கயிறு கட்டி ஒரு பலகையை தொங்க விட்டுருப்பாங்க. அது மீது ஒரு குழந்தை அமர்ந்திருக்கிறது. அக்குழந்தையின் மீது செயல்படும் விசைகள், அந்த குழந்தையின் மீது என்னென்ன விசைகள் செயல்படுது? லாமி தேற்றத்தை பயன்படுத்தி சங்கிலியின் இழுவிசையை கண்டுபிடிக்கணும். லாமி தேற்றத்தை பயன்படுத்தி சங்கிலினுடைய இழுவிசை T கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இது ஒரு 3 மார்க். பாருங்கள், நம்ம என்ன சொன்னோமோ அது படத்தில் இருக்குது. ரெண்டு கயிறு கட்டி ஊஞ்சலில் குழந்தையை தொங்க விட்டுருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம படமாக வரையலாம். இந்த நிறைய ஒரு புள்ளி நிறையா எடுத்துக்கலாம். புள்ளி நிறையா எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வெயிட் எங்கே இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கக்கூடிய mgங்கிற வெயிட்டு. அதுக்கப்புறம் மேல் நோக்கி கயிறு இழுத்துக்கிட்டு இருக்குது, ரெண்டு டென்ஷன். இப்போ இது ஒரு டென்ஷன், இது ஒரு டென்ஷன். இப்போ இது பலகையில் கட்டி தொங்க விட்டுருக்குது, அவ்வளோதான். இப்போ இது செங்குத்தாக ஒரு கோடு வரையலாம். அப்போ இது ஒரு தீட்டா, இது ஒரு தீட்டா. அப்போ தீட்டா கோணத்தில் இருந்ததுன்னா ரெண்டாக பிரிக்கலாம். இது சைன் தீட்டா, இது சைன் தீட்டா, இது காஸ் தீட்டா, இது காஸ் தீட்டா. இங்கே 2t இருக்குது. அப்போ 2t காஸ் தீட்டா, 2t காஸ் தீட்டா. இது ஒரு t, இது ஒரு t. இது செங்குத்தாக இருக்குது, தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் தீட்டா. ரெண்டாக பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம். இங்கே ஒரு t, இங்கே ஒரு t, 2t காஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு சைன் தீட்டா, இங்கே t சைன் தீட்டா. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறனால கேன்சல் ஆயிரும். மீதி இருக்குது 2t சைன் தீட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ படத்தை போட்டிருக்கிறாங்க. குழந்தையை நீட்சித்தன்மையற்ற மெல்லிய 2 கயிறுகள் கட்டி தொங்கவிட்ட அமைப்பாக்கிறதுனால குழந்தை மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. ஒன்று ஒய்ஹெச் திசையில் செயல்படும் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை, அதுதான் இது. அடுத்து 2 கயிறுகளுடைய செயல்படும் இழுவிசைகள், இது ஒரு t, இது ஒரு t. இப்போ 2t சைன் தீட்டா, இங்கே t சைன் தீட்டா, t சைன் தீட்டா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதிலேருந்து லாமிஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். லாமி தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். நமக்கு என்னது? 2t, 2 ஆங்கிள் தான் பயன்படுது, 2 தீட்டா தான் பயன்படுது. ஒன்று t டிவைடட் பை சைன் தீட்டாங்கிறது எவ்வளோதான்? 180 மைனஸ் தீட்டா. ஒரு தீட்டா மட்டும் இப்படி இருக்குது, இப்படி இருக்கிறதுல 2 ஆங்கிள் இருக்குது, இது தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டீக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபுல்லாக 180. இப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? 180 மைனஸ் தீட்டா.
அப்போ இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும் 180 மைனஸ் தீட்டா. இந்த தீட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது 180 மைனஸ் தீட்டா. இப்போ 2 ஆங்கிள் இருக்குது. இந்த தீட்டா எடுத்துக்கிட்டோம்னா இந்த மீதி இருக்கிறது 180 மைனஸ் தீட்டா. இந்த தீட்டாவை எடுத்துக்கிட்டாலும் 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா ஒரு நோர்கோடு இந்த சென்டரில் இப்படி இருந்ததுன்னா இதுக்கு மொத்தமாக 180. இப்போ ஒரு தீட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா மீதி இருக்கிறது 180 மைனஸ் தீட்டா. இந்த பக்கம் ஒரு தீட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா 180 மைனஸ் தீட்டா. அதுதான் இங்கே போட்டுக்கிறது. அப்போ T = mgன்னு நமக்கு தெரியும். T = mg. இப்போ இந்த Tக்கு பதிலாக mg டிவைடட் பை sin 180 மைனஸ் தீட்டாங்கிறது sin தீட்டா. sin 180 மைனஸ் தீட்டாங்கிறது sin தீட்டா. அப்போ இங்கே ஒரு sin தீட்டா, இங்கே ஒரு sin தீட்டா. அப்போ sin 2 தீட்டா. அப்போ sin 2 தீட்டா. அப்போ என்ன வரும்? mg டிவைடட் பை mgங்கிறது ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவானது ஒரே ஒரு mg தான். ஆனால் தீட்டா 2. ஏன்னா ரெண்டு டீக்கும் ஒரே mg தான் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. தீட்டா 2. அப்போ 180 மைனஸ் தீட்டாவுக்கு sin 2 தீட்டா. அப்போ sin 2 தீட்டாங்கிறது 2 sin தீட்டா காஸ் தீட்டா. 2 sin தீட்டா காஸ் தீட்டா. 2 sin தீட்டா காஸ் தீட்டா. அப்போ T பை sin 180 மைனஸ் தீட்டா sin தீட்டா. அப்போ T டிவைடட் பை sin தீட்டாங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அப்போ T மைனஸ் sin தீட்டாங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mg டிவைட் பை 2 sin தீட்டா காஸ் தீட்டா. அப்போ இந்த sin தீட்டா மேலே போச்சுன்னா இந்த sin தீட்டாவும் இந்த sin தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ T = mg டிவைடட் பை 2 காஸ் தீட்டா. mg டிவைட் பை 2 காஸ் தீட்டா. T = mg டிவைட் பை 2 காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டானுடைய வேல்யூ 0வாக இருந்ததுன்னா, காஸ் தீட்டானுடைய வேல்யூ 0வாக இருந்தால், அப்போ தீட்டாங்கிறது 0வாக இருந்துச்சுன்னா, அப்போ ரெண்டும் ஒன்றா இருக்கும். ரெண்டு கயிறும் ஒன்றா இருக்குது. அப்போ காஸ் தீட்டானுடைய வேல்யூ 0வாக இருக்கணும்னா, அப்போ இது இங்கே வந்து சேர்ந்துடணும், இது இங்கே வந்து சேர்ந்துடணும். அப்படி ஒன்றா இருந்ததுன்னா, அப்போ ஒவ்வொரு கயிற்றின் இழுவிசை T பின்வருமாறு காணப்படும். T = mg டிவைட் பை 2 காஸ் தீட்டா. இதுதான் நமக்கு ஆன்சர். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? தீட்டா = 0 டிகிரி எனில் கயிறுகள் செங்குத்தாக இருக்கும். தீட்டா = 0 டிகிரி எனில் கயிறுகள் செங்குத்தாக இருக்கும். அப்போ தீட்டா = 0 டிகிரி எனில் கயிறுகள் செங்குத்தாக இருக்கும். அப்போ கயிறு இப்படி இருக்கும் ரெண்டுமே. தீட்டா இங்கே தீட்டா, இங்கே தீட்டா, இது ரெண்டும் 0வாக இருக்கணும்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், செங்குத்தாக இருக்கும். ஒவ்வொரு கயிற்றின் இழுவிசை, அப்போ ஒவ்வொரு கயிற்றினுடைய இழுவிசை T = mg டிவைட் பை 2ஆக இருக்கும். mg டிவைட் பை 2ஆக இருக்கும். அப்போ காஸ் 0 டிகிரிங்கிறது எவ்வளோ? 1. அப்போ இந்த காஸ் தீட்டாவுக்கு 1ன்னு போட்டோம்னா mg பை 2. T = mg பை 2. அப்போ டென்ஷன் அதிகமாக இருக்கும். செங்குத்தாக இருந்ததுன்னா என்னுடைய டென்ஷன் அதிகமாக இருக்கும். நேராக கட்டி தொங்க விடாமல் அதுக்கு தான் ரெண்டு கயிற்றுல இப்படி கட்டி தொங்க விட்ருக்குறாங்க. நேராக ஒரு கயிற்றுல தொங்க விட்ருன்னா என்னுடைய டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தீட்டா = 0 டிகிரி. தீட்டா = 0 டிகிரி, அதனால் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இப்படி பிரித்து கட்டி விட்டோம்னா டென்ஷன் கம்மியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு 3 மார்க் சம். இதுவும் ஒரு 3 மார்க்கு சம். இது ஒரு 3 மார்க். அப்போ 2 5 மார்க்கு, 2 2 மார்க்கு, 2 3 மார்க். இன்றைக்கி பார்த்தது 2 5 மார்க்கு செங்குத்து இயக்கம், கிடைமட்ட இயக்கம். அடுத்தது ஒரு தள விசைகள், ஒரு மைய விசைகள். ஒரு மைய விசை, ஒரு தள விசை, 2 2 மார்க். அடுத்து லாமிஸ் தியரம் 3 மார்க். என்னுடைய எடுத்துக்காட்டோட அந்த ஈக்குவேஷனோட எழுதணும். ஈக்குவேஷனோட எழுதணும். மேலே இருக்கிற ஈக்குவேஷன் எழுதலாம், இல்லைனா கீழே இருக்கிற ஈக்குவேஷன் எழுதலாம். அடுத்து இருக்கக்கூடியது இதுவும் ஒரு முக்கியமான, ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, முக்கியமான 3 மார்க். அப்போ இந்த 3 மார்க்கையும் நாம் எடுத்துக்கலாம். அப்போ அடுத்து இருக்கக்கூடியது மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி, கன்சர்வேஷன் லா. அடுத்து இருக்கக்கூடியது ஆற்றல் மாறா விதி, கன்சர்வேஷன் ஆஃப்
எனர்ஜி, எனர்ஜினா ஆற்றல், ஆற்றல் மாறா விதி. அடுத்தது மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறா விதி, நேர்கோட்டு உந்தம் மாறா விதி அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய 5 மார்க்கில் இருக்கக்கூடியது. அடுத்து என்னுடைய இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் 5 மார்க். இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.